வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் நியூ NCERT சிலபஸ் கிளாஸ் 5 ஹிந்தி வீணா புக் சாப்டர் நம்பர் 3 சாந்த் கா குர்தா த ட்ரெஸ் ஆஃப் மூனுடைய ட்ரெஸ். மூன் பார்த்திங்கன்னா தனக்கு வின்டரில் ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால ஒரு குர்தா ஒன்று தச்சு தர சொல்லி அவங்க அம்மா கிட்டே கேட்குறாங்க. ஸோ மூன் எல்லா நாளுமே ஒரே சைஸில் இருக்கிறது. ஒரு நாள் பார்த்திங்கன்னா அமாவாசை டேயில் அது ஃபுல்லாகவே டிஸப்பியர் ஆகிருக்கும். அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்டன் ஷேப்பில் வளரும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே போயிட்டு ஃபுல் மூன் டே வரும். திரும்ப அது சைஸ் ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கிட்டே தனக்கு குளிராக இருக்கிறதுனால ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி தர சொல்லி கேட்குறாங்க. हटकर बैठा चांद एक दिन माता से यह बोला सिलवा तो माँ मुझे ऊन का मोटा एक झिंगोला. ஹட்டுக்கர்னா ரொம்ப ஸ்டபனாக, பைட்டானா உட்காந்துட்டு ரொம்ப ஸ்டபனாக உட்காந்து அவங்க அம்மா கிட்டே ஒரு நாள் கேட்குறாங்க. மாதாசே எகு போல அம்மா கிட்டே கேட்குறாங்க. சில்வாத்தோ, சில்வானா ஸ்டிச் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஸ்டிச் பண்ணி தர சொல்லி கேட்குறாங்கன்னா, ஊனுக்கா மோட்டா ஏக் ஜிங்கோலா. ஊன்னா அது அந்த திக்கான உள்ளன் இருக்குல்ல, அந்த உள்ளன்னால் செஞ்ச ஒரு மோட்டானா திக்கான ட்ரெஸ் செஞ்சு தர சொல்லி ஸ்டிச் பண்ணி தர சொல்லி கேட்குறாங்க. ஜிங்கோலானா குர்தா ஃப்ராக் அந்த மாதிரி சொல்லலாம். அதுக்கான ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி தர சொல்லி கேட்குறாங்க. ஒரு நாள் மூன் அவங்க அம்மா கிட்டே ரொம்ப ஸ்டபனாக அடம் பிடிச்சி உட்காந்து என்ன கேட்குறாங்கன்னா, அம்மா எனக்கு திக்கான உள்ளன் கிளாத் ஒன்று ஸ்டிச் பண்ணி தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்டே கேட்குறாங்க. ஒன் டே த மூன் ஸ்டபன்லி செட் டு ஹிஸ் மதர், மாம் ஸ்டிச் எ திக் உள்ளன் ட்ரெஸ் ஃபார் மீ. ஒன் டே மூன் ஸ்டபன்லி சிட் ஆஸ்க் ஹிஸ் மதர், மா ஸ்டிச் எ திக் உள்ளன் கிளாத் ஃபார் மீ. ஸ்டிச் எ திக் உள்ளன் dress for me. सन चलती हवा रात भर जाड़े से मरता हूँ, टिकुर टिकुर किसी तरह यात्रा पूरी करता हूँ. सन चलती हवा रात भरना என்னென்னா, காற்று வீசுகிற அந்த சவுண்டை தான் சன் சொல்கிறாங்க. நைட்டு ஃபுல்லாக ஹவா ராத்து பர்னா நைட்டு ஃபுல்லாக காற்று வீசிக்கிட்டே இருக்குது. ஜாடேசே மார்த்தாகும், எனக்கு குளிரால் நடுங்குது அப்படி சொல்கிறாங்க. ஜாடேனா கோல்டு, ரொம்ப கோல்டாக இருக்குது. அதனால் நான் ட்ரை ஆகிட்டே இருக்கேன். ரொம்ப கோல்டால் நான் ட்ரை ஆகிட்டே இருக்கேன். ஐ எம் ட்ரையிங் அப் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிக்குர் டிக்குர்னா என்னென்னா ஷிவரிங் வித் கோல்டு, குளிர்னால நடுங்கிறது தான் டிக்குர் டிக்குர்னு சொல்கிறாங்க. கிசி தர யாத்ரா பூரி கர்த்தாகும், இப்படி இருந்தால் என்னுடைய ட்ராவல், யாத்ரானா ட்ராவல், பூரி கர்த்தாகும்னா எப்படி நான் கம்ப்ளீட் பண்ணுவேன்னு சொல்லி அவங்க அம்மா கிட்டே கேட்குறாங்க. த விண்ட் வாஸ் ப்ளோயிங் ஆல் நைட். த விண்ட் வாஸ் ப்ளோயிங் ஆல் நைட். த கோல்ட் இஸ் ட்ரையிங் மீ. ட்ரையிங் மீ. ஐ எம் ட்ரையிங் இன் த கோல்டு. Tikur tikuna shivering with cold. Shivering with cold. How I complete my travel. How I complete my travel. आसमान का सफ़र और यह मौसम है जाड़े का, ना हो अगर तो लातों कुर्ता ही कोई बाड़े का. ஆஸ்மானுக்கா சஃபர்னா ஆஸ்மான் ஸ்கை, ஆஸ்மான்னா ஸ்கையில் சஃபர்னா ட்ராவல் பண்ணுறேன். யஹ் மௌசம் ஹே ஜாடே ஹே, இது வின்டர் சீசன்னால் கோல்டு, வின்டர் சீசன்னால் ரொம்ப கோல்டாக இருக்குது. நான் ஆஸ்மானில் ஸ்கையில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஸ்கையில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இது வின்டர் சீசன்லாம் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்குது. நாத்தோ அகர் தோ லாத்தோ, அதாவது ட்ரெஸ் நாட் அவைலபிள், ட்ரெஸ் எனக்கு கிடைக்கல, ஸ்டிச் பண்ணலை அப்படின்னா, உங்களால் ஸ்டிச் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் எனக்கு பாடே, பாடே என்னன்னா ரெண்ட்டுக்காவது எடுத்து கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க.
my journey in the sky. Journey in the sky, and this is the winter season. This is the winter season. If not, dress வந்து இல்லைனா, if not, then at least bring me a kurta on rent. Then at least bring me a kurta on rent. बच्चे की सुन बात कहा माता ने, अरे सलोने कुशल करो भगवान, लगे मत तुझको जादू टोने. बच्चे की बात सुन, அதாவது பச்சேனா அந்த சைல்டோடைய பாத் சுன்கர், பேச்சை கேட்டதுக்கப்புறம் மாத்தானே கஹா, அம்மா சொல்கிறாங்க, அந்த குழந்தையோடைய பேச்சை கேட்டதுக்கப்புறம் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அரே சலோனே, மை லவ்வபிள், மை இன்னசென்ட், மை பியூட்டிஃபுல் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு, குஷல் கரோ பகவான், காட் பிளஸ் யூ, உன்னை வந்து கடவுள் ஆசீர்வதிக்கிட்டோம். லகே மத் துஜ்கோ ஜாது டோனே, உனக்கு வந்து எந்த ஒரு பிளாக் மேஜிக்கும், அதாவது எந்த ஒரு பிளாக் மேஜிக்கும் வந்து உன்னை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு, ஜாதுன்னா மேஜிக் வந்து எதுவும் வந்து உன்னை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், நீ சேஃபாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. ஓம் hearing her child words, the mother said, oh my lovable one, may God keep you safely, may God bless you, may no black magic affect you. जाड़े की तो बात ठीक है, पर मैं तो डरती हूँ, एक नाप में कभी नहीं तुझको देखा करती हूँ. ஜாடே, கோல்டெல்லாம் வந்துட்டு கரெக்டான விஷயந்தான், நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டான விஷயந்தான். பர் மே தோ டர்த்தி ஹூ, எனக்கு என்ன பயம்னா, ஏக் நாப் மே கபி நஹி துஜ்கோ, நீ வந்து எப்போவுமே ஒரே சைஸில் வந்து இருந்ததில்லை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க. The matter of cold is correct. The matter of cold is correct. But I am afraid. But I am afraid. मैं तो डरती हूँ. I am afraid. I never seen you in one size. நான் வந்து உன்னை எப்போவுமே ஒரே சைஸில் பார்த்ததில்ல. I never see you in one size. कभी एक अंगुल पर चौड़ा, कभी एक फुट मोटा, बड़ा किसी दिन हो जाता है और किसी दिन छोटा. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, கபின்னா அப்பப்போ நீ வந்துட்டு அங்குல் பர் சவுடா, சவுடானா ஒரு அங்கில் வந்து ஒய்ட் ஆகிடுவ. கபி ஃபூட் மோட்டா, கொஞ்ச நாள் வந்து நீ வந்து ரொம்ப திக்காக, மோட்டானா ரொம்ப திக்காக வந்து ஆகிடுவ. படானா ரொம்ப சில நாளில் வந்து நீ ரொம்ப பெருசாக இருப்ப. சம்டைம்ஸ் வந்து சோட்டா, நீ வந்து ரொம்ப சின்னதாக இருப்ப. ஒரு நாள் வந்து ஒய்டாக இருப்ப, ஒரு நாள் வந்து திக்காக இருப்ப, ஒரு நாள் பெருசாக இருப்ப, ஒரு நாள் சின்னதாக இருப்ப. அதனால் உன்னுடைய சைஸ் வந்து ஒரே சைஸில் ஒரே எல்லா நாளுமே ஒரே சைஸில் வந்து இருந்ததில்லைன்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் யுவர் இன்ச்சஸ் இஸ் வைடு, சம்டைம்ஸ் யுவர் இன்ச்சஸ் இஸ் வைடு அண்ட் சம்டைம் யுவர் திக், சம்டைம்ஸ் வந்து திக்காக வந்து இருப்பேன். You became big one day and small another day. कड़ता बढ़ता रोज किसी दिन ऐसा भी करता है, नहीं किसी की भी आंखों के दिखलाई पड़ता है. कड़ता बढ़ताना இன்க்ரீஸ் ஆகிறது, டிக்ரீஸ் ஆகிறது, அதாவது க்ரோயிங் அண்ட் ஷ்ரிங்கிங். அது மாதிரி ஒரு நாள் வந்துட்டு நீ இன்க்ரீஸ் ஆக, இன்னொரு நாள் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்க. உன் சைஸ் வந்து ஒரு நாள் இன்க்ரீஸ் ஆகுது, ஒரு நாள் வந்து டிக்ரீஸ் ஆகுது. நஹி கிசி பி ஆங்கோங்கே திக்கிலாயி படுத்தா, ஒரு நாள் வந்து நீ சுத்தமாக வந்துட்டு கண்ணுக்கே தெரியாமல் போயிடுற. அமாவாசை அன்னைக்கு கண்ணுக்கே வந்து தெரியாமல் போயிடுதுல்ல, அந்த மாதிரி ஒரு நாள் கண்ணுக்கே தெரியாமல் வந்து போயிடுற அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க.
shrinking and growing, you also do this daily, that you are not visible to anyone's eyes. You are not visible to anyone's eyes. अब तू ही तो पता ना तेरे किसी रोज दिवाए, सीते एक जिंगोला जो हर रोज बतन में आए. இந்த மாதிரி உன்னுடைய சைஸ் வந்துட்டு எல்லா நாளுமே ஒரே மாதிரி இருந்ததில்லை. அப்போ உனக்கு எப்படி வந்து உன்னுடைய பாடி சைஸு பத்தன்னா உன்னுடைய பாடி சைஸை வந்து எந்த சைஸை வச்சு நான் வந்து மெஷர் பண்ணி ஜிங்கோலா ட்ரெஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுன்னு சொல்லி அம்மா வந்து அந்த சாந்துக்கிட்ட கேட்குறாங்க, மூன்கிட்ட வந்து கேட்குறாங்க. நவ் யூ டெல் மீ, அப் தூ ஹோ பாத்துனா நவ் யூ டெல் மீ, இப்போ நீ சொல்லு. நாப் தேரே கிசி ரோஜ் திவாயேங், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் உன்னுடைய சைஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்குது. ஆன் விச் டே ஷுட் ஐ கெட் யுவர் மெஷர்மெண்ட் டேக்கன், எப்போ நான் வந்துட்டு உனக்கு மெஷர்மெண்ட்டு எந்த டேயில் வந்து நான் உனக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து எடுப்பேன், எந்த டேயில் உனக்கு வந்து அளவு வந்து நான் எடுப்பேன் உனக்கு வந்து ட்ரெஸ் தைக்கிறதுக்காக, ஜிங்கோலா ட்ரெஸ் வந்து சீவ் பண்ணுறதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தட்ஸ் ஃபிட்ஸ் யூ எவ்ரிடே, அது உனக்கு எல்லா நாளும் உன் பாடிக்கு வந்துட்டு ஃபிட் ஆகிற மாதிரி இருக்கணும்னா நான் எந்த டேயில் வந்துட்டு உனக்கு மெஷர்மெண்ட் வந்து எடுக்கிறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. நவ் யூ டெல் மீ ஆன் விச் டே ஷுட் ஐ கெட் யுவர் மெஷர்மெண்ட் டேக்கன் ஸோ ஐ கேன் சீவ் எ ட்ரெஸ் தட் ஃபிட்ஸ் யூ எவ்ரிடே. ஸோ மூன் வந்துட்டு எல்லா நாளும் ஒரே சைஸில் இருக்கிறதில்ல, அமாவாசை அன்னைக்கு கண்ணுக்கே தெரியாது. தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மூன் டேயில் வந்துட்டு நல்லா ப்ரைட்டாக இருக்கும். தென் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசையிலேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஆஃப்டர் ஃபுல் மூன் டே வந்து அதோடைய சைஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ அப்போ எந்த டேயில் வந்து அந்த அம்மா வந்து அந்த மூனை வந்து மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணி தர்றதுன்னு அம்மா வந்து ஃபியர் ஆகுறாங்க. இந்த போயம் நமக்காக எழுதுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம்தாரி சிங் தின்கர். ராம்தாரி சிங் தின்கர். இந்த போயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.